பார்ப்பதா யோவான் 11:5-6 இயேசு மார்த்தாளிடத்திலும் அவனுடைய சகோதரி மரியாளிடத்திலும் அவர்களுடைய சகோதரன் லாசருவிடத்திலும் அன்பாய் இருந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அன்பின் தேவனாக இருக்கிறார். ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய தேவனிடத்திலே கொஞ்சமேனும் பகையும் வெறுப்பும் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33 இடங்கள் வாழ்கிற போது குறிப்பிட்ட சிலர் மீது நெருக்கமான அன்புடையவராய் இருந்ததை நம் வேதத்திலே வாசிக்க முடியும். அதிலே குறிப்பிட்ட ஒரு குடும்பம் பெத்தானியா என்ற ஊரிலே வாழ்கிற லாசரு, அவனுக்கு இருக்கிற 2 சகோதரிகள் மரியாள், மார்த்தாள் என்கிறவருடைய குடும்பம். ஒருவேளை தாய் தகப்பன் இல்லையோ என்னவோ, அவர்களுடைய பெயரும் அவருடைய விவரமும் இங்கே இல்லை. ஆனால் இந்த 3 பேரை குறித்து மீண்டும் மீண்டும் வேதத்திலே நாம் வசனங்களை வாசிக்க முடியும். என்னை கவனியுங்கள். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே குறிப்பிட்ட ஒரு பகுதியை வைக்கிறேன். இவர்கள் 3 பேரும் இயேசுவின் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார்கள். இயேசுவும் இவர்கள் மீது மிகுந்த அன்புள்ளவராயிருந்தார். தாம் அந்த ஊருக்கு போகிற போது அல்லது அந்த ஊருக்கு அருகில் போகிற போதே தான் தங்குவதற்கு இவர்கள் வீட்டை ஆண்டவர் தெரிந்து கொள்வார். ஆமென். இந்த வீடு அவருக்கு பரிச்சயமான அன்பு நிறைந்த வீடாயிருந்ததால் அடிக்கடி போகிறதும் தங்குகிறதுமாயிருந்தவர். என்னை கவனியுங்கள். இப்போ நடக்கிறது என்ன? இந்த அதிகாரத்திலே வேதம் இப்படி சொல்கிறது, லாசரு வியாதிப்பட்டிருந்தான். அல்லேலூயா. 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நாம் வாசித்தோம். இயேசு அவர்கள் மீது அன்பாயிருந்தார். ஆனால் அந்த அன்பு கூர்ந்த வீட்டிலே கூட வியாதி இருந்தது. இப்படி நான் சொல்லட்டும், வியாதி வந்து விட்டதால் இயேசுவின் அன்பு மறைந்து விட்டது என்று அர்த்தமில்லை. அல்லேலூயா. அல்லது இயேசு அன்பாயிருக்கிற வீட்டில் வியாதியோ போராட்டமோ வராது என்றும் அர்த்தமில்லை. அது வாழ்க்கையின் ஒரு பகுதி. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? போராட்டம், பிரச்சனை, வியாதி இவை எல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதி. அவைகள் வரும் போகும். ஆனால் இயேசுவின் அன்போ மாறாமல் இருக்கும். சத்தமுறாமேன்னு சொல்லிருங்களேன். இயேசு உங்களை நேசிக்கிறதற்காக பசி வராது என்று அர்த்தமில்லை. இயேசு உங்களை நேசிக்கிறார் என்பதற்காக உங்க சரீரத்தில் எப்போதும் பலன் இருக்கும் என்று அர்த்தமில்லை. இயேசு உங்களை நேசிக்கிறார் என்பதற்காக வயது அதிகரிக்காது என்று அர்த்தமில்லை. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உங்களை நேசிக்கிறார் என்பதற்காக எனக்கு மரணமே வராது என்று அர்த்தமில்லை. இவையெல்லாம் மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் உண்டு. எனவே இயேசு அன்பா இருக்காரு, இயேசு நேசிக்கிறாரு. ஆனால் ஏன் என் குடும்பத்துல பிரச்சனை? இதெல்லாம் வர்றதுனால இயேசு ஒருவேளை அன்பா இல்லையோ? அல்லேலூயா. அடைக்கலமா மேல வண்டியை ஒருத்தன் விட்டதுனால இயேசு அன்பா இல்லையோ? வண்டியை விடுவான், ஆனா இயேசு அங்க பாதுகாக்க நிற்பார். அதுதான் அவருடைய அன்பு. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். விழுந்தாலும் தூக்கி விடுகிற கர்த்தர் நம் பக்கத்தில் உண்டு. அதுதான் நம்முடைய ஆண்டவர். சரி, இங்க கவனிங்க. இயேசு அன்பா இருந்தார். அவர்கள் வியாதிப்பட்ட போது அவனுடைய சகோதரிகள் 2 பேரும் இயேசுவினிடத்திலே சொல்லும்படி ஆள் அனுப்பினார்கள். இயேசுட்ட போய் சொல்லுங்க, இப்படி லாசர் வியாதியா இருக்கிறான்னு. அவர் உடனே வந்து பாப்பாரு, உடனே வந்து குணமாக்குவார் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 6ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். கேள்விப்பட்ட பிறகும் கூட அவர் அவசரமா அவங்கள வந்து பார்க்கல. 2 நாள் இன்னும் தங்கினாராம். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு தாமதிக்கிறார். இயேசு வேண்டும் என்றே தாமதிக்கிறார். அந்த வார்த்தையை நான் சேர்த்து சொல்றேன். இன்டென்ஷனலி டிலே. வேண்டும் என்றே ஒரு நோக்கத்தோடு அங்கே அவசரமாய் போயிருக்க அவரால் முடியும். என்னை கவனியுங்கள். தம்மை நேசிக்காத, தமக்கு நெருக்கமாயில்லாத சிலரை கூட அவர் கேள்விப்பட்டவுடன் உடனே போய் அற்புதம் செய்கிறவர். யவீரோட மகள் வியாதியாயிருக்கிறாள் கேள்விப்பட்ட போது உடனே எழும்பி அவள் வீட்டுக்கு போனவர். ஆமென் சொல்லுங்களேன். அங்கே போய் அவளை சுகமாக்க புறப்பட்டவர். 100க்கு அதிபதி ஒருவனுடைய வேலைக்காரன் வியாதியாய் கிடக்கிற போது நான் உடனே வந்தவனை சுகமாக்குவேன் என்று சொன்னவர். ஆனால் தான் நேசிக்கிற ஒரு குடும்பத்தில் வியாதி, உடனே வந்திருந்தால் அவன் காப்பாற்றப்பட்டிருப்பான், உடனே வந்திருந்தால் அவனை பிழைக்க வைத்திருக்கலாம். ஆனால் இயேசுவோ
தாமதித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் என் வார்த்தையை கவனிங்கள். சில நேரங்களில் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தாமதிக்கிறார். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு அதுதான், தாமதத்திலும் அவருக்கு ஒரு தரிசனம் உண்டு. சத்தமராமேன்னு சொல்லிருங்களேன். பிரதர், சிஸ்டர், உங்க வாழ்க்கையில நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற சில நன்மைகள், நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற சில காரியங்கள், நீங்கள் வேதனைப்படுகிற சில துக்கங்கள், இவைகளிலே இயேசு அற்புதம் செய்யாமல் இன்னும் தாமதிக்கிறார் என்றால், நீங்கள் வேதனைப்படுங்கள் என்று விட்டு விடுகிறதல்ல அவருடைய நோக்கம். அவருக்கு அதிலும் ஒரு தரிசனம் இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சில நன்மைகள் தாமதிப்பதால் நீங்கள் வருத்தப்படலாம். சில வாக்குத்தத்தங்கள் தாமதிப்பதால் நீங்கள் ஏமாற்றம் அடையலாம். சில அற்புதங்கள் தாமதிப்பதால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே அதிகாலமே எழும்பி ஜெபிக்கிற போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் என் ஜனத்திற்கு நன்மை செய்வதில் தாமதிப்பதிலும் ஒரு தரிசனம் இருக்கிறது. ஒரு நோக்கம் இல்லாமல் நான் தாமதிக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் சில நன்மைகளை, சில ஜெபங்களுக்கு பதில்களை தாமதமா தர்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு ஆமென். அவர் தாமதிப்பதிலும் ஒரு தரிசனம் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? தாமதமாயிற்றே என்று நீங்கள் தயங்க வேண்டாம். தாமதமாகிறதே என்று நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். எப்ப ஆண்டவரே நடக்கும்? எத்தனை வருஷம் காத்திருப்பது? எத்தனை மாதம் புலம்புவது? எத்தனை வாரம் ஜெபிப்பது? இந்த காரியம் எப்போதான் கைகூடி வரும் என்று நீங்கள் காத்திருக்கிற அந்த காரியத்தினால் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவனுக்கு தீர்க்க தரிசனமா சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன் காரியத்தில் தாமதிப்பதிலும் ஒரு தரிசனத்தை நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. Without purpose I am not delay. ஒரு நோக்கம் இல்லாமல் அவர் தாமதமாயில்லை. தேவன் தாமதிப்பதற்குள் ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்ன நோக்கம் என்பதை வேகமா சொல்கிறேன். நல்லா கவனிங்க. வியாதியா இருக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு ஒரு ஜெபம். அந்த ஜெபம் வந்து சேர்ந்த பிறகும் 2 நாளா தாமதிக்கிறார். இவர் கிளம்பி அடுத்த 2 நாள் நடந்து வர்றதுக்குள்ள மரித்து அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிற்று. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் தாமதத்தில் ஒரு தரிசனம் இருக்கிறது. முதல் நோக்கம் என்ன? வசனம் 4. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி, அந்த வியாதிங்கிற இடத்துல நீங்க உங்க பிரச்சனையை வச்சுக்கோங்க. இந்த வழக்கு, இந்த போராட்டம், இந்த பிரச்சனை, அல்லேலூயா, எதனால இருக்கட்டும், இந்த கடன், இந்த தரித்திரம், இந்த எதிர்ப்பு, இந்த விரோதம், வாசிங்க பார்க்கலாம், இந்த வியாதி ஒரு முடிவுக்கு ஏதுவாயிராமல், அது ஒரு சேதத்துக்கு ஏதுவாயிராமல், கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். கொஞ்சம் செவி கொடுங்கள் பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். இது ஒரு மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் இந்த காரியத்தினால் மகிமை அடைய போகிறார் என்று சொன்னார். முதல் நோக்கம், உங்கள் காரியத்திலே தேவன் தாமதிப்பதின் முதல் தரிசனம் என்ன? தேவன் அதிலே மகிமைப்பட விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. குறிக்கிறவங்க குறிச்சிக்கோங்க. தேவன் மகிமைப்படவே இந்த தாமதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. தேவன் இவன் கேட்ட உடனேயே ஒரு அற்புதம் செய்திருந்தால் கூட இவ்வளவு மகிமை அடைந்திருக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். கேட்ட உடனே ஓடி வந்து நடந்திருந்தால், அல்லது எல்லாருக்கும் நடக்கிற காலத்திலேயே சில நன்மைகள் உங்களுக்கு நடந்திருந்தால், நீங்கள் கேட்ட உடனேயே சில அற்புதம் நடந்திருந்தால், நீங்கள் ஜெபித்த உடனேயே சில மாற்றங்கள் வந்திருந்தால், ஒருவேளை நீங்கள் மகிமைப்பட்டிருக்கலாம், சபை மகிமைப்பட்டிருக்கலாம், பாஸ்டர் ஜோமன்னார் அற்புதம் நடந்ததுன்னு பாஸ்டருக்கு பெருமை கிடைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் இதில் தாமதிப்பதற்கு காரணம், எந்த மனிதனுக்கும் மகிமை கொடுக்காமல் அந்த மகிமை முழுவதையும் தாமே எடுத்துக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் சிலவற்றிலே தாமதமாயிருக்கிறார். சத்தமாமேன் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. சில நேரத்திலே மனித முயற்சிக்கு நாம் மகிமை செலுத்தி விடாதபடிக்கு, நான் படிச்சேன், நான் செஞ்சிட்டேன், நான் உழைச்சேன், நான் முடிச்சிட்டேன், நான் என் பிள்ளைகளை நல்லா வளர்த்தேன், அதனால இது நடந்தது. என்ன கவனிச்சுட்டே வாங்க. நல்ல டாக்டரை பார்த்தேன், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார். நல்ல சபைக்கு போனேன், கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சார். நல்ல ஜெப கூட்டத்துக்கு போனேன், மோகன் சியன்ட்ட போனேன், ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சார். ஒரு மனுஷனுக்கு
மகிமை கிடையாது. அத்தனை மகிமையும் கர்த்தர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும்படி கர்த்தர் சிலவற்றிலே தாமதிக்கிறார். நான் இப்படி சொல்லட்டும், தேவன் எதிலெல்லாம் தாமதிக்கிறார் நீங்க நினைக்கிறீங்களோ அதுல எல்லாம் 1% மகிமையும் மனிதனுக்கு, அறிவுக்கு, மருந்துக்கு, அனுபவத்துக்கு, சுய பலத்துக்கு கொடாமல் அவரே மகிமைப்பட போகிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் தாமே மகிமைப்படும்படி சில தாமதங்களை தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த காரியத்துல எல்லாம் தாமதம் இருக்குதோ அந்த காரியத்துல நிச்சயமா சொல்லுவேன், ஏசப்பா மகிமைப்பட போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றது எல்லாம் அங்கே ஜீரோ ஆக்குறதுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்பிக்கைகள் அப்படி ஆங்காங்கே வைத்திருந்தால் அந்த நம்பிக்கைகளை திசை திருப்ப கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நான் முதல் குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். தேவனுடைய மகிமை விளங்குவதற்காகவே இந்த தாமதம். ஆமென். நம்பர் 2 வசனம் 2:15 பாருங்களேன். இயேசு இப்போ தான் சீடர்களை பார்த்து சொல்றாரு, நான் ஏன் அங்க போகல தெரியுமா? எப்படி சொல்றாரு பாருங்க. என்னை கவனிச்சுட்டே வாங்க. அம்மா, சண்டே ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தா சேர்ந்து வரணும். நாங்கள் ஒவ்வொருத்தரையா வேடிக்கை பார்க்க முடியாது, சரியா? எங்களுக்கு வேடிக்கை பார்க்கறதையும் விட முடியல. அப்போ நீங்க தான் ஒத்துல வந்தா அப்படி மொத்தமாக வந்துடணும். 2 பேரா வந்தா நாங்கள் 2 பேரையா பார்ப்போம்ல. சரி, தேங்க்யூ. வாசிப்போம், கவனிங்க. நான் ஏன் அங்க போகலன்றார் பாருங்க. ஏன் தாமதிச்சேன் தெரியுமா அப்படின்னு 2வது காரணம் என்ன சொல்றார்? தாமதத்தின் 2ஆம் தரிசனம் என்ன? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று தான் அங்க போகல. 2வது காரணம், விசுவாசம் விருத்தி அடைவதற்கே தாமதங்களை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. தாமதமாகிறதின் தரிசனம் என்ன? ஆண்டவர் ஏன் சிலவற்றை அறிந்திருந்தும் தாமதிக்கிறார் அப்படின்னா, 2வது நோக்கம் விசுவாசத்தை விருத்தி அடைய பண்ண. அல்லேலூயா சொல்லுங்களேன். சில காரியங்கள் சடிதியாய், உடனடியாய், கேட்டவுடன், நினைத்தவுடன் நடக்காமல் இருக்க காரணம், தேவன் நம்முடைய விசுவாசம் பெருகும்படிக்கு விரும்புகிறார். இவங்களுடைய விசுவாசம் எவ்வளவு இருந்ததுன்னு சொல்லட்டுமா? அப்படியே அடுத்த பக்கத்துக்கு வாங்களேன். வசனம் 37 படிங்க. அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர். இவங்க விசுவாசம் என்னன்னா, இவர் குருடன் கண்ணெல்லாம் திறப்பாரு, ஆனா இவனை காப்பாற்ற முடியலையேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கவனிங்கள், நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு அளவு இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் ஒரு எல்லைக்குள் இருக்கிறது. ஆண்டவர் இந்த அற்புதத்தை இப்படி செய்வார், ஆண்டவர் இந்த அற்புதத்துக்கு இவங்களை பயன்படுத்துவார். நாம் ஒரு விசுவாசத்தின் எல்லையில் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சில தாமதங்களை உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறதுக்கு காரணம் உங்க விசுவாசம் அடுத்த எல்லைக்கு வர வேண்டும். ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாகும்படி ஆண்டவர் குருடன் கண்களை மாத்திரம் அல்ல, அழுகின சரீரத்தில் இருக்கிறவனையும் உயிரோடு எழுப்புவார் என்கிற விசுவாசம் உனக்கு வரும்படி நான் தாமதிக்கிறேன் என்றார். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தாமதம் நம்முடைய விசுவாசத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் இன்னும் அதிகமாய் அவர் மீது விசுவாசம் வைப்பதற்கு கர்த்தர் தாமதிக்கிறார். 3வது நோக்கம் என்ன? வசனம் 19 படிங்களேன். வசனம் 19. யூதரில் அநேக மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி 4 நாள் ஆயிற்று. நல்லா கவனிங்க. மரிச்சு அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிற்று. 4வது நாளை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். 4வது நாளில் யூதரில் அநேகர், என்ன கவனிங்களேன். இப்போ இருக்கிற மாதிரி மரண செய்தி கேட்ட அடுத்த நிமிடம், அடுத்த 1 மணி நேரம், அடுத்த 10 மணி நேரத்தில் போய் சேர்ற பிரயாண வாய்ப்புகள் அங்க கிடையாது, இல்லையா? ஆமா. அதனால மரணம் நடந்தால் பக்கத்தில் இருக்கிற நபர்கள் மாத்திரமே இந்த அடக்கத்தை முடிச்சிருவாங்க. ஆனால் தூரத்தில் இருக்கிறவர்கள், அடுத்த மாவட்டம், அடுத்த மாநிலம்,
அடுத்த தேசத்தில் இருப்பவர்கள் நடந்தோ கழுதையிலோ குதிரையிலையோ ஏறி 4 நாள் 5 நாள் கழிச்சு தான் வந்து சேருவாங்க. அதனால அடக்க ஆராதனையில் இருக்கிற கூட்டத்தை விட அடுத்தடுத்த நாட்களில் வீட்டுக்கு வர்ற கூட்டம் அதிகமா இருக்கும். என்ன கவனிங்க, ஆண்டவர் சொல்ற சத்தியம் என்ன? வசனம் 16 இப்படி சொல்லுது, 4 நாள் கழிச்சு இயேசு வர்றாரு. இயேசு வர்ற அந்த 4வது நாள்ல யூதரில் அநேகரும் அந்த வீட்டில் கூடி வர்றாங்க. என்ன கவனிங்க, இயேசு தாமதித்துக் கொண்டிருக்கிற 3வது நோக்கம் என்னன்னா, என்னை கவனிங்கள், இந்த அற்புதத்தினால் என்னை அறிய போகிறவர்கள் கொஞ்ச கூட்டமாய் இருக்கக்கூடாது, அநேகர் என்னை அறியும்படிக்கு நான் சிலவற்றை தாமதமாய் செய்ய போகிறேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை இவங்க சொன்ன உடனே இயேசு புறப்பட்டு வந்து ஒரு அற்புதத்தை லாசருவுக்கு செய்திருந்தால் அங்கே இருந்த ஒரு 100 பேர் கர்த்தரை அறிந்திருப்பார்கள். அதை கேள்விப்படுகிற ஒரு 100-200 பேர் கர்த்தரை அறிந்திருப்பார்கள். ஆனா இப்போ நூற்றுக்கணக்கான பேர் ஆறுதல் சொல்ல வந்திருக்காங்க. நூற்றுக்கணக்கான பேர் அங்கே கூடியிருக்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த போது வேதம் இப்படி சொல்லுகிறது. நாம் வாசித்த கடைசி வசனம் 45. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களானார்கள். கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பிரதர் சிஸ்டர், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தில் அநேகர் அற்புதங்களை பார்க்கும்படி, அநேகர் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகும்படி கர்த்தர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒருவேளை இன்றைக்கு செய்திருப்பாரானால் அல்லது ஒரு வருடம் முன்பு செய்திருப்பாரானால், நீங்கள் இன்னைக்கு நடந்தா நல்லா இருக்குமே நினைச்ச அன்னைக்கு செய்திருந்தா ஒரு 10 பேர் கர்த்தரை மகிமைப்படுத்தி இருப்பாங்க. உங்க குடும்பம் மட்டும் இயேசு நல்லவர்னு சொல்லி இருக்கும். ஆனா ஆண்டவர் தாமதிக்கிற 3வது நோக்கம், இன்னும் கொஞ்ச கால தாமதத்திற்கு பிறகு இவைகளை கேள்விப்படுகிற அநேகர் விசுவாசிக்கும்படி நான் சில தாமதங்களை வச்சிருக்கிறேன் என்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு பெருங்கூட்டம் கர்த்தரை அறிவதற்காக கர்த்தர் சில தாமதங்களை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் எதையும் திட்டமிடாமல் செய்கிறவர் அல்ல. அவர் எதையும் நோக்கம் இல்லாமல் செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். சில அற்புதங்கள் அவர் ரகசியமாய் செய்திருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். குருடனுடைய கண்களை திறந்துட்டு சொல்லுவாரு, இந்த அற்புதத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க. 12 வயது சிறு பெண்ண யவீருவின் மகளை எழுப்பிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுவாரு, ஒருவருக்கும் இதை சொல்ல வேண்டாம். ஆமா, ஆனா இங்க லாசருவை பார்த்து சொல்றாரு, லாசருவே, உனக்கு நான் ஒரு அற்புதம் செய்ய போகிறேன். தாமதமா தான் செய்ய போகிறேன். ஏன் தெரியுமா? என்னை குறித்து 10, 20, 100 அல்ல, ஆயிரக்கணக்கானோர் அறியும்படிக்கு இந்த அற்புதம் தாமதமாய் நடக்க போகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை வச்சிருப்பார் பிரதர். சிலருக்கு சில காரியங்கள் உடனே நடந்திருக்கும். சிலரை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், இந்த காரியம் நடந்தது, நீ யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். ஆமென். ஆனால் சில காரியங்கள் குடும்பத்திற்கு மட்டும் தெரியும். சில காரியங்கள் நடந்தது சபைக்கு மட்டும் தெரியும். சில காரியங்கள் இனி நடக்க போகிறது கிராமத்திற்கும் தேசத்திற்கும் தெரியப்படுத்தப்பட போகிறது. கர்த்தர் அப்படி செய்வதற்காக ஒரு தாமதத்தை வைத்திருக்கிறார். தாமதத்திற்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். 3வது நோக்கம் என்ன? தாமதத்தின் 3வது நோக்கம் என்ன? வசனம் 36, 35, 36. இயேசு கண்ணீர் விட்டார். ஒரே வசனத்துல ஆண்டவருடைய இருதயத்தை எழுதி வச்சிருக்கு. மனிதனுக்காக இத்தனை தூரம் உடைக்கப்படுகிற ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? மனிதனுக்காக மனது உருக்கமுள்ள ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். பிரதர், உங்களை அறியாத ஒரு தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கவில்லை. ஆமென். உங்கள் இருதயத்தின் கடைசி வரைக்கும் அறிந்த ஒரு ஆண்டவர். நீங்கள் கணவனிடத்தில் சொல்லாத வேதனைகளை கூட இந்த தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் மனைவியிடம் பகிர்ந்து கொள்ளாத உங்கள் மன போராட்டங்களை கூட இந்த தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். சிலருக்கு சொல்லியும் புரியாத சில காரியங்கள் நான் சொல்லி பார்க்கிறேன், யாரும் என்ன புரிஞ்சிக்கல. ஆனா இந்த தேவன் உங்கள் வேதனைகளை அறிந்து வைத்திருக்கிறார். உங்களோடு கூட அதை புரிந்து கொள்ளுகிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இயேசு கண்ணீர் விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
மரியாள் அழுகிறதை பார்த்தபோது அவரால் அழாமல் இருக்க முடியவில்லை என்றால், இரவிலே எழும்பி அழுகிற உன் கண்ணீரை பார்த்தும் இந்த தெய்வம் கலங்கி போகிறார். சத்தமோ ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை உங்கள் கண்ணீர் சிலரை உடைக்கக்கூடாத அளவுக்கு சிலர் இருதய கடினத்தோடு இருக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசு மனது உருக்கமுள்ளவர், மனிதனின் வேதனையை அறிந்தவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? மனிதனின் துக்கத்தை புரிந்தவர். ஹல்லேலூயா. புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால 36ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது யூதர்கள் சொன்னாங்க, ஐயோ இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, தாமதத்தின் 4வது நோக்கம், சில அற்புதங்கள் உன் வாழ்க்கையில தாமதிக்கிறது, சில நன்மைகள் உன் வாழ்க்கையில தாமதிக்கிறது, சில ஜெபத்திற்கு பதில் உன் வாழ்க்கையில தாமதிக்கிறது. தாமதத்திற்குள்ளும் ஒரு தரிசனம் இருக்கிறது. அது என்ன? உன் மீது இயேசு வைத்திருக்கிற அன்பை அநேகர் அறியும்படிக்கு கர்த்தர் சிலவற்றை தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சில அற்புதங்கள் நடக்கிற போது ஜனம் இப்படி சொல்லும், இவர் தேவனால் நேசிக்கப்பட்ட மனிதர். அல்லேலூயா. இந்த மகள் மீது கர்த்தர் எவ்வளவு பிரியமா இருந்திருக்கிறார் பாருங்க. நஷ்டம் வந்தாலும் கர்த்தர் கைவிடலையே என்று சொல்லும்படிக்கு கர்த்தர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய தாமதம் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த போகிறது. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்களேன். இயேசு வைத்திருக்கிற சில தாமதங்கள் அவர் உன்னை சிநேகிக்கிறார் என்று ஊரை பேச வைக்க போகிறது, உன் குடும்பத்தை பேச வைக்க போகுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்கள் உத்தமத்தை விளங்க பண்ண கர்த்தர் தாமதிக்கிறார். ஆமென். நான் உங்க கூட தான் இருக்கேங்கிறத நிரூபிக்க கர்த்தர் தாமதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் உன்னை கைவிடலன்னு ஊருக்கு காட்ட கர்த்தர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். நான் இன்னும் அற்புதங்களை செய்கிறவர் தான் என்பதை ஜனத்திற்கு நிரூபிக்க கர்த்தர் தாமதிக்கிறார். அவர் தாமதம் அவர் சிநேகத்தை வெளிப்படுத்த போகிறது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தாமதிக்கிறார் என்பதால் அன்பு கூறவில்லை என்று அர்த்தமல்ல. இப்படி சொல்லுவோமா? தாமதத்தினால அவர் அன்பை சந்தேகப்படாதீங்க, தாமதத்துல கூட அவர் அன்பு வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. உன்னையெல்லாம் ஆண்டவர் நேசிப்பாரா? உன் கூட எல்லாம் கடவுள் இருக்காரா? நீ தான் நினைச்சிட்டு இருக்கிற பெரிய பக்திமான்னு அப்படி பேசுறவங்க இப்படி சொல்லும்படி, உண்மையிலேயே கர்த்தர் இவன் கூட இருக்கிறாரப்பா, உண்மையிலேயே இவன் கடவுளால நேசிக்கப்படுறான், உண்மையிலேயே ஆண்டவர் இவன் பிள்ளையா இருக்கு மாற்றி இருக்கிறார், உண்மையிலேயே ஆண்டவர் இவன் ரொம்ப அன்பு கூறுகிறார் என்று சொல்லும்படி தேவன் தாமதங்களை வைக்கிறார். நம்பர் 5, 5ஆவதாய் கடைசியாய். ஆமென். வசனம் 50 பாருங்க. வசனம் 50. இப்ப கவனிச்சீங்கன்னா இதான் ரொம்ப முக்கியமான குறிப்பு. சொல்லிட்டு நாம் செய்ய வேண்டிய 5 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். 50ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும், சரி என்னன்னு சொல்லிடுறேன், அப்பதான் அந்த வசனம் புரியும். இப்போ இயேசு லாசரு உயிரோட எழுப்பிட்டாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுதான் தெய்வம்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்ச உடனே கவனிங்க, அங்க இருந்த எதிரிகளுடைய பேச்சு மாற ஆரம்பிக்குது. வசனம் 46, 47 அப்படியே நீங்க பாப்பீங்கன்னா வாசிச்சிருவோமா? அவர்களில் சிலர் இயேசுவுக்கு எதிரிகளாய் இருந்தவரிடத்திலே போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும், ஆலோசனை சங்கம்னா அந்த காலத்தில் இருந்த சுப்ரீம் கோர்ட், நல்ல கவனிங்க, அந்த காலத்தில் இருந்த சுப்ரீம் கோர்ட்டை கூட்டி, நியாயாதிபதிகள் 70 ஜட்ஜை கூட்டி வைத்து ஆலோசனை பண்றாங்க. நாம் என்ன செய்யலாம்? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை வாசிங்க 48. உங்க கையில பைபிள் இல்லையா? 48ஆம் வசனம். நாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள், ரோமர் வந்து நம்முடைய ஊரையும் ஜனத்தையும் அழிப்பார்களே என்றார்கள். 49ஆம் வசனம். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள். இதுக்கு முன்னாடி இதே ஜனங்கள் இயேசுவை என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இவர் இப்படி அற்புதங்களை செய்தாலோ, இவர் இவங்களுக்கு உபதேசம் பண்ணினாலோ, இவர் இவர்களுக்கு புத்தி சொன்னாலோ கல்லெறிவாங்க. என்ன எறிவாங்க? கல்லெறிய ஆயத்தமாவாங்க. அவர் வேகமா ஓடிடுவார், வேகமா கடந்து போயிடுவார். என்ன கவனி,
ஆனா இதுவரைக்கும் கல்லெறிவதற்கும் அவரை ஊரை விட்டு துரத்துவதற்கும் முயற்சி செய்தவங்க இந்த அற்புதத்தை பார்த்த பிறகு என்னை கவனிங்களேன், என்ன சிந்தனைக்கு வர்றாங்கன்னா இவரை சிலுவையில கொலை செய்யலாம் சிந்திக்கிறாங்களாம். பாருங்க என்ன சிந்திக்கிறாங்க, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரு மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நல்லது. இதுதான் தேவன் இந்த பூமிக்கு வந்த சித்தம். என்ன கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது எதற்காக? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எல்லா மக்களுக்காக ஒரு மனுஷன் போய் மரிக்கட்டும், அந்த மனிதனுடைய இரத்தத்தினால் ஜனம் மீட்கப்படட்டும் அப்படின்னு தான் பிதா குமாரன் இயேசு அனுப்புனார். இப்போ அந்த நோக்கத்துக்கு வந்துட்டாங்க பாத்தீங்களா? இப்போ மக்கள் என்ன சொல்றாங்க, இந்த அற்புதத்தை பார்த்த பிறகு ஆலோசனை சங்கம் என்ன சொல்லுது, இவரை கல்லெறிய வேண்டாம், இவரை ஊரை விட்டு துரத்த வேண்டாம், இவரை இப்படியே விடுறது சரி கிடையாது. என்ன பண்ண போறோம்னா இந்த வருஷத்துல இவரை நாம பஸ்கா பலியா கொல்ல போறோம். பாஸ்டர், தாமதத்தில் என்ன தரிசனம்ன்றீங்களா? என்ன கவனிங்க, ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை வெளிப்படுத்துவாரா? தாமதத்திலும் ஒரு தரிசனம். ஒருவேளை இந்த லாசர் வியாதியா இருக்கும் போதே வேக வேகமா இயேசு வந்து ஒரு அற்புதம் செய்து சுகமாக்கி இருந்தால் இந்த பரிசேயர்கள், இந்த பிரதான ஆசாரியர்கள் அவருக்கு வழக்கமான எதிர்ப்பை தெரிவித்திருப்பார்கள், கல்லெறிய முயற்சித்திருப்பார்கள், அல்லது அவரை வீட்டை விட்டு ஊரை விட்டு துரத்த முயற்சித்திருப்பார்கள். ஆனா எப்போ இயேசு தாமதித்து அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆன பிறகு ஒருவனை எழுப்பினாரோ அந்த அற்புதத்தை கண்டபோது அவர்கள் சிந்தையிலே ஒரு மாற்றம் வந்தது. அது தேவ சித்தத்தின் சிந்தையாய் மாறியது. நான் இப்படி சொல்லுகிறேன், தாமதத்தின் தரிசனம் என்ன? வழக்கமான ஒரு வாழ்க்கை ஓட்டத்தை தேவ சித்தத்திற்கு திருப்பும்படி கர்த்தர் சில தாமதங்களை தருகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இதை ஏற்றுக்கொண்டால் நல்லது. மீண்டும் சொல்லட்டும், வழக்கமான ஒரு வாழ்க்கை, வழக்கமான ஒரு ஓட்டம், வழக்கமான ஒரு தொழில், வழக்கமான ஒரு ஊழியம், வழக்கமான ஒரு ஆவிக்குரிய ஜீவியம். ஆண்டவர் சொல்றாரு, சிலவற்றை நான் தாமதமாய் செய்கிற போது, சிலவற்றை நான் தாமதித்துக் கொண்டிருப்பதின் நோக்கம் என்ன? அந்த வழக்கமான ஒன்றிலே ஒரு திருப்பு முனையை நான் வைக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுக்கு பிறகு இயேசுவை குறித்த அவருடைய சிந்தை மாறிவிட்டது. இதற்கு பிறகு இயேசுவை குறித்த அவருடைய பேச்சு மாறிவிட்டது. இதற்கு பிறகு இயேசுவை குறித்த அவருடைய திட்டம் மாறிவிட்டது. அந்த சிந்தை, அந்த திட்டம், அந்த சித்தம் பிதா அனுப்பின சித்தமாயிருந்தது. உங்களை குறித்து உங்க குடும்பம் வைத்திருக்கிற சில திட்டங்களை, உங்களை குறித்து உங்கள் குடும்பம் யோசிக்கிற சில சிந்தைகளை மாற்றி அமைக்கும்படி கர்த்தர் சில தாமதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இப்படி சொல்லுகிறேன், தேவன் சில நேரத்தில் நம்ம சிந்தையை மாற்றுவதற்காகவே தாமதிக்கிறார். கர்த்தர் தாமதிக்க தாமதிக்க நம்முடைய உலக சிந்தை கர்த்தருடைய சிந்தையாய் மாறிவிடுகிறது. நம்முடைய சொந்த சித்தம் தேவ சித்தத்திற்கு திரும்பி விடுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். தாமதத்திற்குள் இருக்கிற 5வது நோக்கம் நம்ம சித்தத்தை அவரை நோக்கி திருப்புவது. அல்லேலூயா சொல்லுங்க. பைபிளில் நிறைய பேரை நான் சொல்ல முடியும். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற ஒரு சாட்சின்னா அன்னாளுடைய சாட்சி தான். 1 சாமுவேல் 1 அன்னாளுடைய தாமதத்திற்கு காரணம் என்னன்னா, ஒரு சுய சித்தம் அவக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. கவனிங்க, இந்த உலகத்திலேயே தேவன் தந்த வரமும் சாபமும் ஒன்றுதான், சித்தம். தேவன் மனிதனுக்கு அவனவனுக்குரிய சித்தத்தை அவனவன் தெரிந்தெடுக்கலாம் அப்படின்னு கொடுத்த உரிமை இருக்கு பாருங்க. அதுதான் இந்த உலகத்திலேயே தேவன் மனிதனுக்கு கொடுத்த வரம், அதுதான் தேவன் மனிதனுக்கு கொடுத்த சாபம். எப்படி சொல்றேன்? அது இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாம் நம்ம இஷ்டத்திற்கு முடிவுகளை எடுக்க முடிகிறது. நல்லது. ஆனா அது என்ன சாபம் தெரியுமா? அது இருக்கிறதுனால தான் தவறான முடிவையும் நாம் தைரியமாய் எடுக்கிறோம். கடவுள் அதிலே தலையிடுவதே இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு எடுக்கிறோம். நம்மகிட்ட பலம் இருக்குன்னு ஒரு முடிவு, நம்ம படிச்சிருக்கோன்னு ஒரு முடிவு. தேவனிடத்தில் விசாரிக்காமல் நாம் எடுக்கிற முடிவுகளில் தேவன் தலையிடுவதில்லை. புரியும் நினைக்கிறேன். கவனிங்க, அவற்றை மாற்றுவதற்காக இப்போ அன்னாளுக்குள் ஒரு சுயசித்தம் ஓடிக்கிட்டு இருக்குது.
எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நான் பெனினாலை என்ன பாடுபடுத்துவேன் தெரியுமா, அவனை யாராக்குவேன் தெரியுமா, என்ன பண்ணுவேன் தெரியுமா. ஆண்டவர் தாமதத்தை வச்சு அவள் சிந்தையை மாற்றினார். எனக்கு ஒரு குமாரனை தந்தாள், உம்முடைய தீர்க்கதரிசியாய் நான் அவனை ஒப்பு கொடுப்பேன். சிந்தை மாற தாமதங்களை கத்தர் வைக்கிறார். புரிஞ்சவங்க ராமே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாமதத்திலும் ஒரு தரிசனம் உண்டு. கவனி, இன்னும் சில குறிப்பை நான் சொல்லட்டும். பாஸ்டர், இவ்வளவு காலம் தாமதிச்சு 4 நாள் ஆன பிறகு ஒரு பாடி, ஒரு பிரேதம் நாற்றம் எடுத்த பிறகு வருகிறாரே, அற்புதங்கள் நிச்சயம் நடக்குமா அப்படின்னா, அற்புதம் நடக்கும். தாமதத்திலும் அற்புதம் நடக்கும் என்பதற்கு நான் ஒரு 5 வார்த்தைகளை பைபிள்ல காமிக்க. நம்பர் 1, வசனம் 34 படிங்க. அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். என்ன கவனிங்க, இது சிலருக்கான தீர்க்க தரிசன வார்த்தை. ஆமா, தூங்குறவங்க தூங்கட்டும், நம்ம பரலோகம் போன பிறகு அவங்க வீட்டில் தூங்குவாங்க. ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. தூங்குற ஆத்துமாக்கள் ஒருவேளை கைவிடப்பட்டால் எங்கள் வீட்டை 2 வீட்டையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ரூமில் ஏசி இருக்கிறது, இன்னொரு ரூமில் ஏர் கூலர் இருக்கிறது. நல்லா தூங்குங்க, நான் பரலோகத்திலிருந்து உங்களை பார்ப்பேன். அப்பவும் தூங்கிட்டு தான் இருப்பீங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு நன்மை நடக்கு. நீங்கள் தூங்குறதுனால நான் பிரசங்கத்தை வேகமாக முடிக்க போகிறேன். ஆமாம், 12க்கு முடிப்பேன் பாருங்களேன். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது நம்ம ஜான்பால் பாஸ்டர் தானா? 12:45 வரைக்கும் இழுப்பாரு, இப்பெல்லாம் 12:05க்கே அனுப்பிடுறாரு பாருங்க. வாசிப்போம். வசனம் 34, அவனை எங்கே வைத்தீர்கள். நான் பாயிண்ட் மட்டும் சொல்ல போறேன். நம்பர் 1, இயேசு கிறிஸ்து. பிரதர், தாமதிக்கிறவங்க காரியத்துல, சிஸ்டர், நீங்க ஏக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு காரியத்துல, பாஸ்டர் இனியும் ஒரு அற்புதம் உண்டான்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்தா உங்க சந்தேகத்தை தீர்த்துக்கங்க. ஆண்டவர் சொல்ற முதல் வார்த்தை, இயேசு கிறிஸ்து தாமதிக்கின்ற அந்த காரியத்தை குறித்து உங்களிடத்தில் விசாரிப்பாரானால் அவர் விசாரிக்கிற அந்த காரியத்தில் நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும். மாற்றி சொல்றேன், எப்பெல்லாம் அவர் ஒரு விஷயத்தை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்பவே அவர் அதுல அற்புதம் செய்ய சிந்தையோட இருக்கிறார்னு தான் அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிங்க, மக்கள் பாரத்தோட இருப்பாங்க, பசியோட இருப்பாங்க. அவர் வந்து சீடர்களை கூப்பிட்டு கேட்பாரு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? கேள்வி கேட்டுட்டா அவர் ஏதோ ஒரு பெரிய அற்புதத்துக்கு தயாராயிட்டார்னு அர்த்தம். அற்பங்கள் எத்தனை உண்டுன்னு கேட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? எதுக்கு கேட்கிறாரு? அவர் சாப்பிட கேட்கிறாரோ? சும்மா கேட்பாரு, சும்மா கேட்க மாட்டார். அவர் உன் காரியத்தை விசாரிப்பார்னா அவர் அதில் அற்புதம் செய்கிற நோக்கம் இல்லாமல் விசாரிக்க மாட்டாரு. அல்லேலூயா சொல்ல மாற்றிய பாருங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷமா ஒருத்தன் வியாதியா கிடக்கிறான். அவங்கிட்ட போய் அவன் வியாதியை பத்தி விசாரிக்கிறாரு. எவ்வளவு வருஷமா இருக்கிற? சுகமாக விருப்பம் உண்டா? அப்படி கேட்டுட்டு சரி நான் என்ன பண்ண முடியும் போகிறவர் அல்ல, விசாரித்து விட்டால் அற்புதம் நிச்சயம். முதல் குறிப்பு இப்படி சொல்றேன், பாஸ்டர் எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா? இன்னும் நான் காத்திருக்கலாமா? நீங்கள் எவ்வளவு நாளாலும் காத்திருக்கலாம். கர்த்தர் உங்களை அடிக்கடி விசாரிப்பாரானால். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறாரா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அடிக்கடி விசாரிக்கிறாரா? கர்த்தர் உங்களிடத்தில் அதை பற்றி அறிவிப்புகளை தருகிறாரா? கர்த்தர் உங்களிடத்தில் அதை குறித்த எண்ணங்களை தருகிறாரா? அப்படின்னா அவர் அதுல ஒரு அற்புதத்தை நிச்சயமா செய்ய போகிறார். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது பாருங்க, 38ஆம் வசனம். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். நம்பர் 2, கல்லறையிடத்திற்கு வந்தார். இப்படி சொல்றேன், அவர் ஒரு காரியத்தை செய்ய சின்னதா ஒரு தொடக்கத்தை வச்சிட்டா கூட பெரிதா ஒரு அற்புதத்தை செய்ய போறாருன்னு அர்த்தம். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லிருங்களேன். இந்த தாமதத்தில் எனக்கு ஒரு அற்புதம் உண்டா? உண்டு என்பதற்கு 2வது அடையாளம், அதில் சின்ன சின்ன தொடக்கங்கள் இருக்குமானால் தேவன் அதில் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். கல்லறைக்கு வந்தவர் கல்லறையை பார்த்து ஒரு மாலையை போட்டு பத்தி கொளுத்தி கும்பிட்டுட்டு போக அல்ல, அந்த கல்லறையை திறந்து உள்ளே இருக்கிறவரை உயிரோடு எழுப்ப. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில தாமதிக்கிற காரியத்தில் ஒரு சின்ன அசைவை நீங்க பார்ப்பீங்கன்னா, உங்க சரீரத்தில் ஒரு சின்ன அடையாளத்தை பார்ப்பீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன அசைவு நடப்பதை ஆவியில உணர்வீங்கன்னா, உங்களுக்காக தேவன் தகப்பனார் மூலம் தரிசனம் தருவதை கேட்பீங்கன்னா, உங்களுக்காக இப்போதும் ஜெபிக்கிற போது ஒரு வாக்குத்தத்தம் வருவதை நீங்க உணர்வீங்கன்னா, கர்த்தர் தொடங்கிட்டார்னு உங்களுக்கு நம்பிக்கை
இருந்தா பெரிய அற்புதமாய் அது முடிய போகிறது. விசுவாசம் உள்ளவனா இதுக்குள்ள கையை தட்டி சத்தம் போட்டு துதிச்சிருக்கணும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், அவர் புறப்பட்டு விட்டாலே அற்புதம் நிச்சயம். அவர் தொடங்கி விட்டாலே அற்புதம் நிச்சயம். அவர் தொடங்கிய பிறகு விளைவுகள் வித்தியாசமா மாறலாம். ஆமென், அல்லேலூயா. யவீரு வீட்டில் அவன் மகள் சுகமாயில்லை, வியாதியா இருக்கிறாள் கேள்விப்பட்ட போது அவளை சுகமாக்க இயேசு தொடங்கினார். நடுவில் வந்த செய்தி என்ன? அவள் மரித்து போனாள். இனி நீர் வந்து பிரயோஜனம் இல்லை. இயேசு யவீருவை பார்த்து சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நான் ஒரு வேலையை தொடங்கிட்டேன்னா தொடங்கின பிறகு அந்த காரியம் மோசமானா கூட ஜெயமா செய்து முடிப்பேன். இது சிலருக்கு தீர்க்க தரிசன வார்த்தையை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் ஒன்ன செய்ய ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கும் போது சில காரியம் இன்னும் மோசமானால் கூட, சரீரம் மோசமானால் கூட, சம்பாத்தியம் மோசமானால் கூட, குடும்ப சமாதானம் மோசமானால் கூட, கணவனின் குடி மோசமானால் கூட, தொடங்கினவர் வெற்றியோடு தான் முடிப்பார். பாதியில் திரும்புகிற பழக்கம் என் அப்பா இயேசுவுக்கு கிடையாது. கையை தட்டி ஆவில நிரம்பி சொல்லுங்க, பாதியிலே திரும்புகிற பழக்கம், பாதியிலே விட்டு விடுகிற பழக்கம் என் அப்பன் இயேசுவுக்கு இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புறப்பட்டா அற்புதம் நிச்சயம். ஆமென். கிளம்புன பிறகு யோசிக்கிற வேலை ஆண்டவற்ற கிடையவே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்க வாழ்க்கையை தொடங்கிட்டாருன்னா பாதியில விடுற வேலை அவற்றை கிடையாது. எப்படி ஆகிலும் முடிப்பார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். எப்படி ஆகிலும் முடிப்பார். நான் இப்படி சொல்லுவேன், அவர் தொடங்கினதை பாதியில நிறுத்தும் வல்லமை வேறு ஒருவருக்குமே கிடையாது. ஹல்லேலூயா. 3 அடுத்த வசனம் பாருங்க, வசனம் 39 பாருங்க. இயேசு அவங்களை பார்த்து ஒன்னு சொன்னார், கல்லை எடுத்து போடுங்கள். 3வது குறிப்பு சொல்றேன். பாஸ்டர், இந்த காரியத்தில் எனக்கு நிச்சயமா அற்புதம் நடக்குமா? கேரண்டி கொடுப்பீங்களா? கொடுக்கிறேன், கர்த்தரை நம்பி, அவர் வசனத்தை நம்பி. அந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தால் அதில் அவர் ஒரு அற்புதத்தை நிச்சயம் செய்ய போகிறார் என்று அர்த்தம். அதை பார்த்து சொல்றாரு, கல்லை எடுத்து போடுங்கள். கட்டளை கொடுக்கிறார். இதெல்லாம் சரி பண்ணு, இதெல்லாம் சரி பண்ணு, இந்த கல்லை தூர தூக்கி போடு, இந்த பாவத்தை தூர தூக்கி போடு, இந்த சிந்தையை மாற்று, இந்த வைராக்கியத்தை தூக்கி போடு, இந்த பகையை மறந்துரு. ஆமென் சொல்லுங்களேன். இந்த நபரோட பழகாத, இந்த கெட்ட சகவாசம் வேண்டாம், இந்த பொருள் உங்ககிட்ட இருக்க வேண்டாம், இதை பிரதிஷ்டை பண்ணு. ஏதோ ஒரு கட்டளை, ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்லிட்டு இருப்பார்னா, if God gives some instructions about your thing, உங்க காரியத்துல தேவன் சில விளக்கங்களை, சில அறிவுரைகளை சொல்லுவாரானால் அவர் அறிவுரை மட்டும் சொல்லவில்லை, ஒரு அற்புதத்தையும் சேர்த்து செய்ய போகிறார் அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? செக் பண்ணுங்க. பாஸ்டர், இந்த காரியத்தில் அற்புதம் நடக்குமா? உங்கள்கிட்ட 3வது கேள்வி, அந்த காரியத்தை பத்தி கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது சொல்லி இருக்காரா? ஆமென். என்ன அமைதியாயிட்டிய? இது நடக்கணும்னா அப்படின்னு எதையாவது சொல்லி இருந்தா அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லி முடிக்கிறேன், அந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு ஒரு கட்டளை இருக்குமானால் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இயேசு எந்த காரியத்தில் ஒரு கட்டளை கொடுக்காரோ அங்க ஏதோ ஒன்று நடக்கும். ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள். நடந்தது என்ன? 6 ஜாடி தண்ணியும் திராட்சரசமா மாறியது. எல்லாம் ஆமென் சொல்ல மாட்டீங்க பாருங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யவீரு வீட்டுக்கு போகிறார். அங்க போனவனே சொன்னார், இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்புங்க. அழுது மாரடிச்சு குழல் ஊதி கொட்டடிச்சு செத்து போயிட்டான்னு அடக்கத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான், பாட கட்டிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் சொன்னா எல்லாரையும் வெளியேற்றுங்கள். அப்படி ஆண்டவர் சிலரை உங்க வாழ்க்கையை விட்டு வெளியேற்ற சொன்னால் ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்று அர்த்தம். யோசுவாட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, திடீர்னு வந்து ஜனங்களை பரிசுத்தம் பண்ண சொல்லு. ஏன் ஆண்டவரே திடீர்னு வந்து பரிசுத்தம் பண்ண சொல்றீங்க? நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது இல்ல. நான் நாளைக்கு யோர்தானை உன் கண்ணு முன்னாடி 2ஆ திறக்க போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை உபவாசிக்க சொல்வாரானால், கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்க சொல்வாரானால், கர்த்தர் சில நேரம் உங்களை நகைகளை கலட்டி பிரதிஷ்டை பண்ண சொல்வாரானால், கர்த்தர் சிலவற்றை தசமபாகமாய் காணிக்கையாய் தந்துவிட சொல்வாரானால், கர்த்தர் சில வேளை உங்களை ஆத்துமாதாய பணிக்கு அழைப்பாரானால், கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு காரியத்தில் என்ன சொன்னாலும் பிரதர், அந்த காரியத்தில் அவர் கை வரப்போகுதுன்னு அர்த்தம். அவர் வேறுமனே பேசிவிட்டு போகிறவர் அல்ல, தான் பேசும் காரியத்தில் ஒரு அற்புதத்தை நடப்பிக்க போகிறார்.
எத்தனை பேர் ஆமைன்னு சொல். நான்காவதாய், இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா? வசனம் 39, இயேசு கல்லை எடுத்து போடுங்கன்னு சொன்ன உடனே மார்த்தாள் ஓடி வந்து சொல்றா பாருங்க, என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு லாஜிக். ரொம்ப நல்லது ஆண்டவரே, நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். அவளுக்குள்ள ஒரு கேள்வி, அவளுக்குள்ளே ஒரு தயக்கம், அவளுக்குள்ளே ஒரு குழப்பம். என்னை கவனியுங்கள், இனிமே நடக்குமா? 4 நாளைக்கு பிறகு நடக்குமா? நாற்றம் எடுத்த பிறகு நடக்குமா? அந்த கேள்விக்கு நிதானமா பதில் சொல்வார் என்றால் அற்புதம் நடக்க போகிறது என்று அர்த்தம். அவர் பதில் சொல்லாம விட்டிருந்தார்னா சந்தேகம் வரலாம். ஆனா அவர் நின்னு சொல்றாரு, மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பிரதர், இன்னைக்கு உங்க சந்தேகம் வெளியே போகட்டும். இந்த காரியத்துல நான் எவ்வளவு நாள் காத்திருக்கணும் பாஸ்டர்? இனியும் காத்திருந்தா ஆமே நல்லதா? அற்புதம் நடக்குமா? நான் உங்களுக்கு சொல்றேன், எப்போதெல்லாம் உங்க மனசுல ஒரு குழப்பம், அங்கலாய்ப்பு, கேள்வி வருகிறதோ அப்போதெல்லாம் எதன் வழியாகவோ யார் வழியாகவோ உனக்கு பதில் அளிப்பார் என்றால் அந்த காரியத்தில் நீங்க நம்பி காத்திருக்கலாம். அவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. மரியாள் அப்படிதான் ஒரு கேள்வி கேட்டால். லூக்கா 1:34 வாசிக்க வேண்டாம், என்னை பாருங்க. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவ சொன்னா, இது எப்படி ஆகும்? ஒரு வாலிப பெண் கர்ப்பவதியாகிறது நடக்குமா? ஆண்டவர் அங்க பதில் சொன்னாரு, இது நடக்கும். மனுஷிகத்தால் நடக்காது, தேவனால் எல்லாம் கூடும். பதில் வந்தா அற்புதம் வருதுன்னு அர்த்தம். சாராளுக்கு ஆண்டவர் அறிவிப்பு கொடுத்த போது, வாக்குத்தத்தம் கொடுத்த போது ஒரு கேள்வி, வயது சென்ற எனக்கு இன்பம் உண்டாகுமோ? ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தரால் ஆகாத காரியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்க கேள்விகளுக்கு பதில் வருமானால் அற்புதமும் வரும். எத்தனை பேர் கேள்வியோட வரும்போதெல்லாம் ஆராதனையில, பிரசங்கத்துல, பைபிள் படிக்கும்போது, ஜெபம் பண்ணும்போது, பாட்டு பாடும்போது பதில் வந்திருக்கு? பதில் வந்ததுன்னா அற்புதம் வருதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்பர் 5, 5வது, பாஸ்டர், இன்னும் நான் காத்திருக்கலாமா? இந்த தாமதம் நிச்சயம் மாறும் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? 5, 40ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிங்க, ஜெபம் பண்ண போறோம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு ஏற்கனவே பல தடவை, பலவார பிரசங்கத்தில், பலவார ஆராதனையில் உனக்கு சொல்லவில்லையா? இப்படி சொல்றேன். எனக்கு ஒரு அற்புதம் நிச்சயமா நடக்குமா பாஸ்டர்? தான் சொன்னதை மீண்டும் மீண்டும் உனக்கு நினைப்பூட்டிக் கொண்டே இருப்பாரானால் உனக்கு ஒரு அற்புதம் நிச்சயம் என்றார். நான் உனக்கு சொல்லலையா? நீ விசுவாசித்தால் ஆண்டவருடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு உன் வீட்டுக்கு வந்த போதே நான் உனக்கு சொல்லவில்லையா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நீ போன மாதம் அழும்போது நான் உனக்கு சொல்லவில்லையா? நான் உன் பிறந்த நாளிலே ஜெபிக்கும் போது உனக்கு சொல்லவில்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் திருமண நாளில் நீ போதரிடத்தில் ஜெபிக்கும் போது நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ அழுது கொண்டு படுத்திருக்கும் போது பாடலின் வழியாய் நான் உனக்கு சொல்லவில்லையா? கண்ணீர் வடிக்கும் போது உன் தரிசனத்தில், சொப்பனத்தில் நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ நம்பாத ஒரு சிறு பிள்ளை மூலம் உன்னோடு கூட நான் சொல்லவில்லையா? ஆமீன் சொல்லுங்களேன். யாரோ ஒருவர் வழியாய் நான் உனக்கு சொல்லவில்லையா? மீண்டும் 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 தான் சொன்ன தரிசனத்தை எனக்கு அவர் நினைப்பூட்டிக் கொண்டே இருப்பாரானால் அவர் எனக்கு சொன்னதை செய்து முடிப்பார் என்ற அர்த்தம். எத்தனை பேருக்கு அப்படி ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறார் கர்த்தர்? அல்லேலூயா. கடைசி நிமிடம் வரைக்கும் மார்த்தாளுக்கு சந்தேகம், இதெல்லாம் நடக்குமா? 4 நாளான பிறகு நடக்குமா? நாற்றம் எடுத்த பிறகு நடக்குமா? சரீரம் அழுகத் தொடங்கிய பிறகு நடக்குமா? அவர் சொன்னாரு, நான் உனக்கு சொல்லலையா? தேவன் மீண்டும் மீண்டும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டினால் அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நிச்சயம் நடக்க போகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாமதத்திலும் ஒரு தரிசனம் உண்டு. எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? இது எத்தனை பேருக்கான வார்த்தை எனக்கு தெரியாது. அவர் சொல்ல சொன்னாரு, சொல்லி ஜெபிக்க போறேன்.
தாமதத்திலும் ஒரு தரிசனம் உண்டு. ஹல்லேலூயா. தாமதங்கள் நமக்கு வலியானவை, அவருக்கு நோக்கமும் கொண்டவை. இப்போ நான் செய்ய வேண்டியது என்ன? அதை மட்டும் சொல்லி ஜெபிக்க போறேன். இப்படி ஒரு தாமதத்திலும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்க நான் செய்ய வேண்டிய 5 காரியங்கள். 1, வசனம் 2, வசனம் 3 வாசிக்க போறதில்ல, சொல்லிடுறேன். நம்பர் 1 and 2 and 3 3 வசனங்கள். முதல் குறிப்பு, உன் வாழ்க்கையில் இருக்கிற சகலத்தையும் அவருக்கு சொல்லி அனுப்புங்கள். சொல்லி அனுப்பினார்கள், சொல்லி அனுப்பினார்கள், சொல்லி அனுப்பினார்கள். நான் குறிப்பை முடிக்கிறேன். சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவன் வியாதிப்பட்டிருக்கிறான், இயேசு எங்கேயோ இருக்கிறார், ஆனா இயேசுவுக்கு சொல்லும்படி ஆள் அனுப்பினார்கள். யாருக்கு சொல்ல? யாருக்கு சொல்ல? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு குழப்பம் வரும்போது, ஒரு முடிவெடுக்க வேண்டிய நேரம் வரும்போது யாரிடத்திற்கு சொல்லுகிறீர்கள்? நீங்கள் முதலில் அதை சொல்லும்படி தேர்வு செய்கிற நபர் யார்? அவர் இயேசுவாய் இருப்பாரானால் அந்த காரியம் அற்புதமாய் முடியும். பலவீனம் வரும்போது நீங்கள் சொல்லுகிற முதல் நபர் இயேசுவாய் இருப்பாரானால், நிந்தைகள் சூழ்கிற போது நீங்கள் சொல்லுகிற முதல் நபர் இயேசுவாய் இருப்பாரானால், கவலை மனதை நிரப்பி அழுத்தும் போது அந்த கவலையை நீங்கள் கொட்டி தீர்க்கிற முதல் நபர் இயேசுவாய் இருப்பாரானால், நீங்கள் சொல்லி அனுப்புகிற முதல் நபர் இயேசுவாய் இருப்பாரானால் அதன் முடிவு அற்புதமாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த பிரச்சனையின் ஆரம்பத்திலேயே அதை இயேசுவிடம் கொண்டு போங்கள், அதன் போக்கும் முடிவும் அற்புதமாய் இருக்கும். திரும்பவும் சொல்றேன், அந்த காரியத்தை மனிதனிடத்தில் அல்ல, தூரத்தில் இருக்கிற தாயிடம் அல்ல, விசாரிப்பேன் என்று சொன்ன அண்ணன் தம்பியிடம் அல்ல, கடன் கொடுக்கிறவரிடம் அல்ல, கடன் வாங்கியவரிடம் அல்ல, யாரோ ஒரு நல்ல நண்பரிடம் அல்ல, அந்த காரியத்தை முதலில் கதவு திறந்து இயேசுவிடம் முழங்கால் படியிட்டு, இயேசுவே நீரே என் ரட்சகர், நீரே என் தகப்பன், நீரே என் தலைவர், நீரே என் எஜமானர், இந்த காரியத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். அப்படி சொல்லி பாருங்க, அதன் முடிவு அற்புதமாயிரும். பாதி வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டு மீதி வரைக்கும் நாம செஞ்சிட்டு அந்த மனுஷன் இந்த மனுஷன் எல்லாம் பார்த்த பிறகு கடைசியில இயேசுவே நீங்களும் சப்போர்ட்டுக்கு வாங்க, அது அற்புதமா இருக்காது. ஆமென். முதலாவது கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க, முதலாவது கர்த்தர். இன்னொரு சொல்லுங்க, முதலாவது கர்த்தர். பிரச்சனைன்னா முதல்ல யார் தான்? கர்த்தர் தான். போராட்டம்னா முதல்ல, ஆசீர்வாதம்னாலும் முதல்ல, போனஸ் போட்டாலும் முதல்ல, சத்தம் முன்னே போகும் பாருங்களேன். அல்லேலூயா. வயல் வாங்கினாலும் முதல்ல, போராட்டம் வந்தா கர்த்தர், வயல் வாங்கினா கடைசியில. அப்படியா? முதலாவது. ஹல்லேலூயா. அவங்க சொல்லி அனுப்பினார்கள். நம்பர் 2 வசனம் 27 அவள் அறிக்கை செய்தாள், ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவனான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நம்பர் 2, இந்த காரியத்தில் அற்புதம் நடக்க நீங்கள் செய்ய வேண்டிய 2வது காரியம், விசுவாசிங்க அவர். விசுவாசிங்க அவரை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அறிக்கை செய்யுங்க விசுவாசத்தை. ஆண்டவரே இந்த காரியத்தில் நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வீர் என்று நான் உம்மை விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் இந்த அறிக்கை செய்றீங்க? காலையில வாட்ஸ்அப்ல வர அறிக்கையை வாய் திறந்து வாசிச்சு செய்றீங்களா? செஞ்சு பாருங்க. இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை, விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நம்பர் 3. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேகமா சொல்லிடுவோம். மூன்றாவதாய் வசனம் 32 பாருங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து. 3, எந்த நிலைமையிலும் அவர் பாதத்தை விடாதிருங்கள். மரியாளுக்கு இருந்த பழக்கம் 3 இடத்துல இருக்கு. எப்போதும் இருப்பதுனா அவர் பாதத்துல, விழுறதுனா அவர் பாதத்துல, நறுமணப்படுத்துறதுனா அவர் பாதத்துல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அமர்றதும் பாதத்துல, விழுந்தாலும் பாதத்துல, அழுதாலும் பாதத்துல, நறுமண தைலம் பூசினாலும் பாதத்துல, பிரசங்கம் கேட்டாலும் பாதத்துல, ஜெபம் பாதத்துல, வேத வாசிப்பு பாதத்துல, எந்த நிலையிலும் அவர் பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். ஒரு அற்புதம் நிச்சயம் உண்டு. நம்பர் 4, 4வதாய் வசனம் 39, கல்லை எடுத்து போடுங்கள்.
கல்லை எடுத்து போடு. கல்லறையை மூடி வச்சிருக்கிற கல் அடைச்சிருக்குது. இயேசு அற்புதம் செய்வதற்கு நம்மையும் கூட்டாளிகளாய் சேர்த்துக் கொள்ளுகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி கல்லே விலகு, லாசருவே வா அப்படி சொல்லல. அவர் சொன்னாரு, நான் ஒரு பங்கு செய்வேன், நீ ஒரு பங்கு செய்யணும். நீ இப்ப என்ன பண்ணணும்? அற்புதம் நடப்பதற்கு தடையா இருக்கிற கற்களை எடுத்து போடு, சில பாவங்களை எடுத்து போடு. ஆமென் சொல்லுங்களேன். வேண்டாத சில உறவுகளை எடுத்து போடு, வேண்டாத சில குணங்களை எடுத்து போடு. அல்லேலூயா. கீழ்ப்படியாமைய எடுத்து போடு, எப்ப பார்த்தாலும் சண்டை எடுத்து போடு, சிலர் மேல இருக்கிற கோபம், பகை, வைராக்கியம் எடுத்து போடு. அல்லேலூயா. ஆமா, குடும்பத்தில் இருக்கிற இச்சைக்கான பாரியங்களை எடுத்து போடு, சினிமா சீரியல் எடுத்து போடு. தேவையற்றவைகளை உன் வீட்டை விட்டு அகற்று, நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன். ஐந்தாவது கடைசி வசனம் 44 கடைசி வார்த்தை, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். அல்லேலூயா. அற்புதம் செய்தவர் அவனை உயிரோடு எழுப்பினார். ஆனா கட்டவிழ்க்க வேண்டியது யார் வேலையா? இன்னைக்கு அதுதான் செய்யாம உட்கார்ந்துருக்கிறோம். நிறைய அற்புதம் நடந்தாச்சு, ஆனா இன்னும் நாம அதை பார்க்க முடியல, இன்னும் நாம அதை அனுபவிக்க முடியல, இன்னும் நாம அதை உணர முடியல. காரணம், இன்னும் நாம அதை கட்டவிழ்க்கல. ஆண்டவர் சொல்றாரு, கட்டவிழ்த்து விடுங்கள். அல்லேலூயா. வாயின் அறிக்கையினால் அதை கட்டவிழ்த்து விடுங்கள். ஜெபத்திலே அமர்ந்த அந்த அற்புதத்தை கட்டவிழ்த்து விடுங்கள். உங்க வீட்டில் நடந்த நன்மையை, நல்லதை பேசி கட்டவிழ்த்து விடுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நன்மை செய்ய நாம தப்பு தப்பா பேசி கட்டு போட்டுட்டு இருக்கிறோம். தொழிலை கட்டி வைக்கிறோம், சரீரத்தை கட்டி வைக்கிறோம், குடும்பத்தை கட்டி வைக்கிறோம். வாய் சரியா பேசணும். அல்லேலூயா. நாம் நாவை திறந்து அறிக்கை செய்கிற போது அந்த நன்மைகள் கட்டவிழ்க்கப்படும். எழும்பி நிற்போமா? நாம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord Jesus. தாமதத்திலும் ஒரு தரிசனம் உண்டு. ஆமென்.